இந்த அகமதாபாத் போயிருந்தீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த ட்ராவல் எக்ஸ்பென்சிவ், ஃபுட் எக்ஸ்பென்சிவ், அதர் எக்ஸ்பென்சிவ் பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் ரிப்ளை பண்ணுறீங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் இல்லையா? ஆமாங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அகமதாபாத் போனதில் எங்கெங்கே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக்கில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து ஷாப் ஓனர்ஸ் இப்போ எல்லாமே இப்போ சின்ன சின்ன இதாக இருப்பாங்கள்ல, அவங்க நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ், வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணால் வருமா, எந்த ஷாப்ஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ஃபுட் எக்ஸ்பென்சஸ், அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அகமதாபாத் போகிறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உங்களோட ஊருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. நாங்கள் எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து அகமதாபாத் போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருந்துச்சு. வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒன்று ராஜ்கோட் அண்ட் ஹிசார் இருக்குது. ராஜ்கோட் எப்போவுமே வந்து ஃப்ரைடே மார்னிங் 12 AM எடுப்பாங்க. ஹிசார் வந்துட்டு 3 o'clock, சாட்டர்டே 3 o'clock அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது பார்த்துக்கோங்க. ட்ராவலுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2.5 புக் பண்ணி போகிறீங்க, ஒரு நார்மலாக போகிறீங்க அப்படின்னா 2.5 ஒரு 3.5 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து 6 month ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கிங்க போகிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ஸு, அப்போ உங்களுக்கு கலெக்ஷன் நீங்கள் முன்னாடி போய் பார்த்து வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கலெக்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 month ஒன்ஸ் பிளான் பண்ணிக்கிங்க. 6 month ஒன்ஸ் பிளான் பண்ணும்போது ப்ரீ புக்கிங் வந்து மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சவுத் ஜோன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ் இருக்குது ட்ரெயினில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிங்க. ஃபுட்ஸும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் 2 days வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. 1 day வந்து உங்களுக்கு நம்மளோட ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. செகண்ட் டேக்கு மட்டும் நீங்கள் எங்காச்சும் டீ, ஸ்நாக்ஸ், பிரேக் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி ஃபுட்ஸ் அங்கே நல்லா இருக்குமானா ட்ரெயினில் கேட்டால் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல எங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. சண்டே எப்போவுமே அங்கே ஹாலிடேவாக தான் இருக்கும். சரிங்களா? வீக்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா பார்த்துக்குங்க. சண்டே ஆனால் அங்கே சண்டே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே சண்டே வந்து ஹாலிடே தான். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து டியூஸ்டே, மண்டே அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க, வெனஸ்டே அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட் ட்ரெயின் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சுற்றிட்டு தான் போகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் சென்னை போய் சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் அகமதாபாத் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே நியரஸ்ட் பிளேசஸில், ஸ்டேஷனுக்கு நியரஸ்ட் பிளேசஸ்லேயே அரௌண்ட் பார்த்துக்கிங்க. ஒரு 100 meters 200 meters பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் வரக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு பிளேசஸும் வந்து நியரஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நியரஸ்ட் ஹோட்டலில் ஒரு நீட்டாக இருக்க ஹோட்டலாக பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா அப்படி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை ஜென்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. கப்பிள்ஸாக போகிறீங்க, இல்லை ஃபியூ பீப்புள்ஸ் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஷாப் ஓனர்ஸு, இப்போ நிறைய விஷயங்களில் கேர்ள்ஸ் வந்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இண்டிவிஜுவலாக தான் பார்க்க முடியும். சில பேர் என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அப்போ நீங்கள் ஃபியூ பீப்புள்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்ந்து போய்க்கிங்க. ஆனால் இங்கேருந்து என்னென்னலாம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்த்துட்டு போய்க்கிங்க. ஃபுட்டு வந்து அங்கே நம்மளோட ஃபுட்டு கிடைக்காதுங்க. அதான் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சப்பாத்தி, குல்ச்சா அந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு நேரத்துக்கு வந்து 500 600 700 ஆகுங்க. நம்ம நீட்டான பிளேஸில் போய் சாப்பிடும்போது. நீங்கள் ரொம்ப இதாக இருக்க டர்ட்டி பிளேஸில் போய் நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நமக்குள்ளே இறங்காது. அதனால் நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஓரளவுக்கு நீட்டான ஹோட்டல், நீட்டான ஒரு தாலிஸ் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. அதுதான் அரௌண்ட் வந்து 500 600 அந்த மாதிரி ஆகும். ஒரு பிளேட் தாலி வந்து 250 அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு டிஷ்ஷஸ் தகுந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜும் அவைலபிளாக இருக்குது, வெஜ்ஜும் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சவுத் இந்தியன் ஹோட்டல்ஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் போனால் அது நல்லா இல்லை. அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணல. வீடியோஸ் எடுத்தோம், ஆனால் அதை மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறங்காட்டி விட்டுட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா அதர் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பர்டிகுலராக இதுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சாலுமே அதர் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு வரும். அப்புறம் வாட்டர் ரொம்பவே உங்களுக்கு நீடாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். வாட்டர் வந்து நீங்கள் அரௌண்ட் 10 liters கிட்டேயே வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. ஏன்னா நம்ம தண்ணி மட்டும்தான் இது பண்ணுவோம். மோரோவர் அது மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 2 peoples போகிறாங்க அப்படின்னா 12Kலேருந்து 18K 20K ஆகுது. சரிங்களா? ட்ரெயின் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் ட்ராவலு
சார்ஜ், ஆட்டோ சார்ஜஸ், ஃபுட்டு, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து 12லேருந்து 20 வரைக்கும் ஆகுது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஹோட்டல் ரூம்ஸ்க்கு வந்து பேர் டேக்கு வந்து 1500 வித் கப்பிள்ஸ், சிங்கிள் பர்சன்ஸ்க்கு வந்து 800லேருந்து 1000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வித் ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? 500 600க்குலாம் இருக்குது. ஆனால் அந்த பிளேசஸ்லாம் நல்லா இல்லை, ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கும், ரொம்ப உங்களுக்கு அன்செக்யூரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போனால் சும்மாவாக இருப்போம், சும்மா இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேசஸும் நியரஸ்ட்டில் இருக்குது. லால் தர்வாஜா அண்ட் லால் கார்டன்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் நியரஸ்ட்டில் இருக்குது. அது ஈவினிங் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த பிளேசஸ். எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு நம்ம இங்கே எவ்வளோ ஒரு 50 ருபீஸ் பொருள் வந்து 100 ருபீஸ் இங்கே கிடைக்குது அப்படின்னா அங்கே 50க்குள்ளேயே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபுட் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வேணால் நான் உங்களுக்கு கீழே வந்து டேக் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நான் வந்து மென்ஷன் பண்ணி விட்றேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.